வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உன் முன்னால் வந்திருக்கிறேன். உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கந்தன் சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை கேட்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உன்னை வந்து சேரும் நேரம், உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன்னை சுற்றி வரும் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உன்னை விட்டு ஓடிவிடும். என் பிள்ளையை தேடி வரும் நன்மை மட்டுமே என் பிள்ளைக்கு அருகில் நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நாளும் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய இந்த கந்தனின் அன்பு இனிமேலும் உன் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க வருகிறது. என் பிள்ளை, மனதால் யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே என்று நடக்க நான் என்றும் உன்னோடு வருவேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் யாரும் இல்லை என்று சொல்லி வருந்துவதை விட்டுவிட்டு எந்த சூழ்நிலையானாலும் உனக்கு இந்த கந்தனின் அன்பு தேவை என்பதனை நான் புரிந்து கொண்டேன். எவ்வளவுதான் என் பிள்ளை இந்த கந்தனிடத்தில் கோபம் கொண்டாலும், தனக்கான விஷயம் தனக்கான விருப்பம் தனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி வருத்தம் கொண்டாலும், இவை எல்லாமும் ஒரு நாள் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என் மீது இருக்கின்ற கோபத்தை குறைக்கும் என்று நான் கந்தன் நம்பியது போல என் பிள்ளை இப்பொழுதெல்லாமும் கந்தனை அதிகமாக நேசிக்க தொடங்கிவிட்டாய். சில சமயங்களில் தெய்வம் நமக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் கோபப்படுவதை நிறுத்திவிட்டு, தெய்வம் ஒன்றை நமக்கு தரவில்லை என்றால் அதில் 1000 காரணம் இருக்கும் என்ற அர்த்தம் ஒருவரின் மனதில் வந்துவிட்டது என்றால் அது போதும். நிச்சயமாக என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் எல்லாமும் என் பிள்ளைக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி என் பிள்ளைக்கானது. என்னை நான் உனக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை கரை சேர்ப்பதற்காக அப்பன் அர்ப்பணித்திருக்கிறேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடம் நான் உனக்கே என்று நல்லதை கொண்டு வந்து சேர்க்க உன்னோடு பயணிக்கிறேன். எப்பொழுதும் சதா சர்வகாலமும் என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்க என்றும் இந்த அன்பை உனக்கு நான் உறுதியாக கொடுக்க உன் முன்னால் நான் வந்து நிற்கும் இந்த நேரம் இனி எல்லா தேவையிலும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருக்க என்றும் என் பிள்ளைக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என் பிள்ளையை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷத்தை என் பிள்ளைக்கு நான் பரிசு கொடுக்க, மகிழ்ச்சியோடு என் பிள்ளையை வாழ வைக்க, எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய தேவைகளில் என் பிள்ளையை நிலைநிறுத்த நான் வந்திருக்கிறேன். கலங்காமல் இருந்தால் போதும். எதற்கும் கலங்கி நின்று வாழ்க்கையை தொலைத்து விடாதே. அப்பனின் நாமத்தை சொன்ன பிறகு எதையும் நினைத்து வருந்தாதே. உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கந்தனினுடைய செவிகளுக்கு வந்து சேரும்போது அதை உடனே நடத்தி கொடுப்பார் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தாமதமான விஷயங்கள் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள், தேவையான விஷயங்கள் எப்பொழுதும் தாமதமானாலும் உன்னை வந்து சேரும். தேவையில்லாத விஷயங்கள் எத்தனை காலம் நீ காத்திருந்தாலும் சரி, உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் இந்த கந்தன் உனக்கு தருகின்ற இந்த உண்மையான அன்பு எப்பொழுதும் போல உன்னை தேடி கொண்டு வந்து
உனக்கான நன்மைகளோடு உன்னை நடத்தி கொண்டு வரும் என்பதனை மறக்காது. நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நீ யோசித்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்கிறது. எல்லாமும் ஒரு நாள் நீ யோசித்தபடியே உனக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் பொழுது இவைகள் நடந்ததற்கான காரணத்தையும் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்ததற்கான காரணத்தையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாமல் எதையும் சிந்தித்து இனி வருந்தாதே. சரியான புரிதலோடு உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நம்பு. சரியான தெளிவோடு இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. ஒவ்வொன்றிலும் உனக்கானது எல்லாமும் சீரும் சிறப்புமாக நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சுற்றி இருக்கும் தெய்வம் இந்த கந்தனின் அருளை போன்று உன் வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களினுடைய அருளையும் பெற்று கொடுக்க அப்பன் எந்த நாளும் உனக்கு துணை இருக்க வருகிறேன் என்பது அது ஒன்றே போதுமல்லவா? யாரும் இனி உன்னை எந்த இடத்திலும் வைத்து உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு உண்மைகளையும் உனக்கு விட்டு கொடுக்காமல் நல்லபடியாக உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் என்பதனை நீ தெரிந்து கொள். யோசித்து முடிக்காத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க உன்னை சூழ்ந்து நின்று உனக்குள் எப்பொழுதும் நன்மதிப்பை தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை விஷயங்களும் எத்தனை சூழ்நிலைகளும் உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்லும் இந்த நேரம் உன்னை எந்த நாளும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் முருகன் உனக்கே என்று ஏற்றுத்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் இனிமேல் நீ கவனத்தில் கொண்டு விட்டாலே அது போதும் அல்லவா? நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. கந்தன் இருக்க இனி என் பிள்ளைக்கு எந்த கவலையும் இல்லை. அப்பன் முருகன் நான் இருக்க உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நாம் கலங்கிட வேண்டிய கட்டாயமும் இல்லை என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அழுத்திக் கொண்டிருக்கிறேன். அழுத்தமான விஷயங்கள் உன் வாழ்க்கையை எப்பொழுதும் நெறிப்படுத்தும் என்பதனை மறக்காதே. கந்தன் கொடுத்த உத்தரவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இன்று என் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புரியும். இத்தனை நேரம் மனது அடைந்த துன்பமும் இப்பொழுது அந்த மனது அடைகின்ற தெளிவும் என்னவென்று. இனி என்னவானாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு சரியான தேவைகளோடு ஒவ்வொன்றும் நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உன்னோடு எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியாக சொல்லிவிடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. நம்பிக்கைதான் இங்கு எல்லாமும். வாழும் நாட்கள் நல்லபடியாக மாறுவதும் அதாவது சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நீ கவனமாக எதிர்கொண்டால் சொர்க்கமாக மாறும். எதையுமே அவசரமாக என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று புரியாமல் நீ எதிர்கொள்ளும் பட்சத்தில் அத்தனையும் உனக்கு எதிராக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு என்பதனை மறக்காது. எந்த நேரமும் என் பிள்ளையினுடைய ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க வந்திருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கந்தன் சொல்லி இருக்கும் இந்த நேரம் இனி உன்னுடைய ஒட்டுமொத்த ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கே என்று சரியாக தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நாம் எடுத்து வைக்கும் ஒரு அடியில் தெய்வத்தை மட்டும் நீ துணையாக கொண்டு நின்று விட்டாயானால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை துணைக்கு கொண்டு செல்லாமல் தெய்வத்தை உனக்கு துணையாக நீ கொண்டு சென்றாயானால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன் வெற்றி உனக்கு உறுதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் உறுதியாக மாறும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நல்லது நடக்கட்டும். இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் என்றும் உனக்கான நிம்மதி பெருகட்டும் என்பதனை நீ மறக்காதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.